ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த வராகி அம்மா உனக்காக வச்சிருக்க இந்த பச்சை கற்பூரத்தை தொட்டு விட்டாய்தானே? இந்த பச்சை கற்பூரம் எவ்வளவு நன்மைகளை பயக்குமோ, உன்னை சுத்தி எவ்வளவு நல்ல விஷயங்களை செய்யத்தாகுமோ, அது எல்லாவற்றையும் இப்போது உனக்காக செய்வதற்காக உன்னை தேடிதான் பச்சை கற்பூரத்தோடு உன்னை தேடி வந்தேன். இதை தொட்டதன் மூலமாக இனி உன் வாழ்வில் நேர்மறை எண்ணங்களும் நேர்மறை செயல்களும் அதிகமாகி நீ நினைச்ச விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கத் தொடங்கும். ஆம் என் செல்லமே, இந்த பச்சை கற்பூரத்தின் மகிமை உனக்கு புரியுமோ இல்லையோ, ஆனா இந்த வராகி அம்மா நான் நன்கு புரிந்தவளாக இருக்கேன். அதனாலதான் இதை உன் கைகளில் படும்படி உன்னை தொடச் சொன்னேன். இப்போ நீயே எதிர்பார்க்காத அளவுக்கு மிகப்பெரிய அதிசயம் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகுது. வாழ்க்கை எப்போதுமே மனிதனுக்கு தினமும் பல வாய்ப்புகளை உருவாக்கினாலும் கண்கள்ல காட்டினாலும் மனிதன் அதை தவற விடுவனாகவும் அதை தக்க வச்சு கொள்ளாதவனாகவும் இருக்கத்தான் செய்கிறான். ஏன்னா எல்லா மனிதர்களுக்கும் எப்போதுமே எது நல்லது எது கெட்டது வாழ்க்கை நான் என்னன்றது அவ்வளவு சுலபமாக புரிவதில்லை தானே. அப்படி உன் வாழ்க்கையில நீ சில விஷயங்களை தவற விட்டுட்டாலும் உனக்கான இரண்டாவது வாய்ப்பாக தான் நான் ஒவ்வொரு நாளையும் உனக்காக விடிய வைக்கிறேன். நேத்து தவற விட்டதை இன்னைக்கு நீ பெற்றுக்கொள்ளலாம். நேற்று உனக்கு கிடைக்காத விஷயங்களை இன்று உனக்கு கிடைக்காத விஷயங்களையும் நாளை நிச்சயமாக உன் கைகளில் ஒப்படைப்பேன்னு சொல்வதற்காக தான் இந்த கற்பூரத்தோடு இன்னைக்கு இப்போ நான் உன்னை தேடி வந்திருக்கேன். இன்று இரவோடு இரவாகவே ஒரு மிகப்பெரிய அதிசயத்தை நிகழ்த்தி உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீராத பிரச்சனைகளையும் ஆறாத மனக்காயங்களையும் மாற்றி வைக்க போறேன். எதுக்குமே நீ கவலைப்படாதே என் செல்லவே. உன்னை வாட்டி வதைக்கும் பிரச்சனைகளும் ஆட்டி படைக்கும் கஷ்டங்களும் காணாம போக போகுது. உனக்கு பின்னால இருந்து யார் உன்னை விமர்சித்தாலும் நீ ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோ. அவங்க உனக்கு பின்னால இருந்து உன்னை குறை சொல்றாங்க. ஆனா நீ அவங்களுக்கு முன்னால இருக்க, நீ முன்னேறி போய்கிட்டு இருக்கன்னு. அப்படி இருக்கும்போது பின்னால் பேசும் விஷயத்தை காதில் கேட்க வேண்டுமா என்ன? நான் ஏற்கனவே உனக்கு சொல்லியிருக்கேன். நடந்து முடிஞ்ச விஷயமும் சரி, நீ கடந்து வந்த பாதையையும் சரி, திரும்பி கூட பார்க்காதன்னு. அப்படி இருக்கும்போது உன் பின்னால நடக்கிற விஷயத்த பார்க்காம நீ முன்னேறி போய்கிட்டே இருந்தாதான் நாளைக்கு எல்லாரும் உன்னை பின்னால திரும்பி பார்ப்பாங்க. ஆமியன் செல்லமே, உனக்கு பின்னால என்ன நடக்குது ஏது நடக்குது யார் என்ன சொல்றாங்கன்னு எதையும் கண்டுகொள்ளாமல் முன்னால் போவது மட்டுமே உன்னுடைய லட்சியமாகவும் எண்ணமாகவும் ஆசையாகவும் இருக்கட்டும். முன்னேறணுன்ற அந்த எண்ணம் உனக்குள்ள இருக்கிற வரைக்கும், அதுக்காக நீ வைராகியமா கஷ்டப்பட்டு வேலை செய்யற வரைக்கும் நீ ஒருபோதும் தோற்று போக மாட்டாய் என் செல்லமே. ஒரு விஷயத்துல நீ தோல்வி அடையும் போது ஐயோ நான் தோத்து போயிட்டேன், எனக்கு இதை சரியா செய்ய வரல செய்ய தெரியலன்னு நினைக்காத. இந்த காரியத்தை நீ இன்னும் இதை விட சிறப்பாக செயல்படுத்த முடியும்ன்றதுக்காக தான் நான் உனக்கு இந்த விஷயத்துல தோல்வியை கொடுத்து இன்னொரு முறை ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறேன். ஆம் என் செல்லமே, நீ எல்லா விஷயங்களையும் மிக சிறப்பாக செய்யக்கூடிய துணிவு கொண்ட அழகான தைரியமான பிள்ளை. அப்படி இருக்கும்போது இந்த தோல்வியை உனக்கு கொடுத்து நீ இதை விட அற்புதமான காரியங்களை செஞ்சு மிக பெரிய அளவுல வெற்றி பெறணும்னு ஆசைப்படுறது தவறா என்ன? நிச்சயமாய் அடுத்த முறை இதை விட உன்னுடைய காரியங்களை நீ சிறப்பா செஞ்சு சாதிக்க முடியும். யாருடைய பழிச்சொல்லுக்கும் ஆளாகிவிடக்கூடாது, யாரும் நம்மளை எந்த குறையும் சொல்லிடக்கூடாதுன்னு தான் உன்னுடைய செயல்களை எல்லாம் நீ பார்த்து பார்த்து செய்யற. யாரும் எந்த வார்த்தையும் சொல்லிடக்கூடாதுன்னு பார்த்து பார்த்து உன்னுடைய வார்த்தைகளையும் நீ பேசுற. ஆனா எல்லா சோதனைகளும் வேதனைகளும் உனக்கு மட்டும்தானே வருகிறது. எனக்கு தெரியும். இந்த உலக வாழ்க்கைக்கு பயந்து தண்டனைக்கு பயந்து பாவத்துக்கு பயந்து வாழ்பவனுக்கு எல்லா பிரச்சனைகளும் கஷ்டங்களும் வந்தாலும் கடைசியில் அவன் ஜெயிச்சுத்தான் நிப்பாயன் செல்லமே. அப்படிதான் நீயும் இந்த உலக வாழ்க்கையில ஜெயிக்க போற. தைரியமா இரு. தேவையில்லாம எந்த விஷயத்தையும் நினைச்சு மனசு கஷ்டப்படாத. நீ உன் மனதாலும் உன்னுடைய மூளையாலும் செயல்படுத்தக்கூடிய எந்த காரியமும் உனக்கு தோல்வியை தராது என் செல்லமே. அதே நேரத்துல நீ ரெண்டு மனசா இதை செய்யலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டும் குழம்பிக்கிட்டும் ஏதாவது ஒரு காரியத்தை செய்யும் போது அது நிச்சயம் வெற்றி பெறவும் பெறாது. முழு மனசா நீ உன்னுடைய மூளையையும் மனசையும் ஒருங்கிணைச்சு செயல்படக்கூடிய காரியங்கள் தான் உன் வாழ்க்கையில உனக்கு வெற்றி தரும். எப்போதும் எந்த செயலை செய்யறதா இருந்தாலும் எந்த காரியத்தை செய்யறதா இருந்தாலும் சரி, ரெண்டு மனசா அதை யோசிச்சுக்கிட்டே செய்யாத. முழுசா மனசுல உறுதியோட இதை என்னால செஞ்சு சாதிக்க முடியும்ன்ற எண்ணத்தோட செய்ய ஆரம்பி. எண்ணம் போல் வாழ்க்கைன்றது சாதாரண வார்த்தைகள் கிடையாது என் செல்லமே. உன் மனசுல முழு எண்ணத்தோட முழு நம்பிக்கையோட என்னால இதை செய்ய முடியும், நான் ஜெயிப்பேன்னு நீ நம்பிக்கையோட செஞ்சினா அது எல்லாத்தையும் உன்னால் நிச்சயமா செஞ்சு ஜெயிக்க முடியும். நீ முடியும்னு நினைச்சாதான் எல்லாமே முடியும்னு, முடியாதுன்னு நினைச்சா எதுவுமே முடியாது என் செல்லமே. ஏன்னா எல்லாத்தையுமே உன் எண்ணத்தை போலதான் நான் பொறுத்துதான் வச்சிருக்கேன். உன் எண்ணத்தில் நீ என்ன யோசிக்கிறியோ அதுதான் உன் வாழ்க்கையில நடக்கும். உன் எண்ணத்தளவுல உனக்கு கொஞ்சம் சந்தேகம் வந்தாலும் சரி,
எங்க இது நடக்காம போயிடுன்ற எண்ணம் சிறிதாக உன் மனசுக்குள்ள இருந்தாலும் அதை நான் நடக்க விட மாட்டேன். ஏன்னா உன் எண்ணம் முழுவதா இருக்கணும். 100% உன் எண்ணத்துல நீ உறுதியா இருக்கணும். இது நடக்கும், இது கிடைக்கும்னு நீ முழு மனதோடு நம்பும் போதுதான் நான் அதை உனக்கு நடத்தி முடிப்பேன். அப்படிப்பட்ட நேர்மறையான எண்ணத்தை எப்போதுமே உன் கூட வச்சுக்கோ. இந்த பச்சை கற்பூரமும் நேர்மறையான எண்ணங்களை உன்னை நோக்கி ஈர்க்கக்கூடிய விஷயம்தான். அதனாலதான் இப்போ உனக்குள்ள நேர்மறை சக்தியை அதிகரிக்கணும். நேர்மறை எண்ணங்களையும் நேர்மறை யோசனைகளையும் நேர்மறையான நல்ல செயல்களையும் நீ செய்யணுன்றதுக்காக தான் இந்த பச்சை கற்பூரத்தை தொடச் சொன்னேன் என் செல்லமே. உனக்கான வாய்ப்புகள் எல்லாம் உன்னிடம் வந்து சேர்வதென்பது உன்னுடைய எண்ணத்தை பொறுத்துதான் இருக்கு. எனக்கு இது கிடைக்கும், எனக்கு இது நடக்கும்னு நீ உறுதியாக நம்பு. உன்னுடைய வசதி வாய்ப்புகளை நான் அதிகமாக்கி தர்றேன். உனக்கு எதில் ஆர்வம் இருக்கிறதோ அதில்தான் உன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய உனக்கான வாய்ப்பும் காத்து கொண்டிருக்கிறது. எப்போதுமே உனக்கு இஷ்டமான விஷயங்களை சரியாக செய்ய பழகு. நீ எந்த நிலைமையில இருந்தாலும் உன்னிடம் உள்ள பணிவும் உன்னிடம் இருக்கக்கூடிய தைரியமும் உன்னிடம் இருக்கக்கூடிய முயற்சியும் நிச்சயமாக உன்னை ஒரு உயர்ந்த மனிதனாக உயர்த்தி காட்டும். பணிவும் துணிவும் தைரியமும் முயற்சியும் உழைப்பும் உன்கிட்ட இருக்கிற வரைக்கும் நீ ஒருபோதும் தோற்று போக மாட்டாய் என் செல்லமே. கடனே இல்லாதவன் பணக்காரன் தான். நோயே இல்லாதவன் தான் லட்சாதிபதி. கோபமே இல்லாதவன் தான் கோடீஸ்வரன். இதை புரிஞ்சுக்காம காசு பணம் வச்சிருக்கவே மட்டும்தான் லட்சாதிபதி கோடீஸ்வரன் நீ நினைச்சிடாத. ஏன்னா எவ்வளோ மனுஷன் கோடி கோடியா வச்சிருந்தாலும் அவங்க வீட்லயோ அல்லது அவனுக்கும் ஆரோக்கிய குறைபாட்டோட நோய் நொடி இருந்ததுன்னா அந்த காசு எத்தனை வருடங்கள் அவன் கையில தங்கும்? அவனுடைய எல்லா மருத்துவ செலவுகளுக்காகவே அவனுடைய மொத்த காசையும் அவன் செலவழிக்கக்கூடிய வசதி வாய்ப்புகளோடு எத்தனையோ பேர் இங்க இருக்காங்க. அதனால கோடீஸ்வரன் எல்லாம் நிரந்தரமா கோடீஸ்வரனா இருந்துட முடியாது. எந்த மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில எந்தவித கஷ்டமான எண்ணங்களும் அல்லது அடுத்தவருக்கு தீங்கு செய்யக்கூடிய யோசனையும் இல்லாமல் நல்லபடியா கடன் எதுவுமே இல்லாம நோய் நொடியே இல்லாம கோபத்தை குறைத்து கொள்ளக்கூடியவனாக இருக்கிறானோ அவன் மட்டும்தான் லட்சாதிபதியாகவும் கோடீஸ்வரனாகவும் வாழ்நாள் முழுக்க வாழ முடியும் என் தங்கமே. நோய் நொடியோடையும் கெட்ட எண்ணத்தோடையும் வாழ்றவன் கோடீஸ்வரனா இருந்தாலும் சீக்கிரமே அந்த கோடிகள்லாம் அவனிடமிருந்து இல்லாமல் போயிடும். அதனால உன் மனசை எப்பவுமே உயர்வானதாக நல்ல ஆரோக்கியமா இருக்கணும்ன்ற எண்ணத்தோட அதற்காக ஆரோக்கியமான நல்ல சாப்பாடை சாப்பிட்டு நல்ல செயல்களை செஞ்சுட்டு அடுத்தவனுக்கு எந்த கெட்ட விஷயத்தையும் யோசிக்காத நல்ல உயர்வான எண்ணத்தோட நீ இரு. அப்படி ஆரோக்கியமான நீண்ட ஆயுளோட நீ எல்லா சகல செல்வங்களையும் சகல செல்வங்களையும் அனுபவிச்சுக்கிட்டு வாழக்கூடிய ஆளாக இருக்கணும்ன்றதுதான் இந்த வராகி அம்மா என்னுடைய ஆசையாக இருக்கிறது. அதற்கேற்றாற்போல்தான் உன் வாழ்க்கையில ஒரு அற்புதமான அதிசயத்தை நிகழ்த்தப் போகிறேன். இனி என் பிள்ளையான நீ கோடானு கோடி கொண்ட கோடீஸ்வரனாக மாறுவாய். உன் வாழ்க்கையில உனக்கு தேவையான சகல சுகானுபவங்களும் உனக்கு வந்து கிடைக்க போகுது என் செல்லமே. இந்த உலகத்துல குற்றம் குறையே இல்லாத மனிதன் யாருமே இல்லை. ஏன்னா மனிதர்கள் என்றாலே தவறு செய்யக்கூடியவர்களும் குற்றம் செய்யக்கூடியவர்களும் அதை திருத்திக் கொள்ளக்கூடியவர்களுமாகத்தான் இருக்காங்க. எல்லா மனிதனும் சரியான செயல்களையும் செய்வான், தவறான செயல்களையும் செய்வான். ஆனா யார் ஒருத்தன் தவறுகளை திருத்திக் கொள்ள முயல்கிறானோ அவன் நிச்சயமா இந்த உலக வாழ்க்கையை ஜெயிச்சிடலாம். நல்லதும் கெட்டதும் கலந்தது தானே இந்த உலகம். அதுல கெட்டதையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நல்லதை மட்டும் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஆளாக நீரு. நல்ல விஷயங்களை பாரு, நல்ல விஷயங்களை செய். எப்போதும் நல்லதை பற்றி மட்டுமே யோசி. கெட்டதும் கெட்ட விஷயங்களும் கெட்ட மனிதர்களும் உன் வாழ்க்கையில் உன்னிடத்தில் தங்காமல் உன்னை விட்டு விலகி கூடிய சீக்கிரம் போயிடுவாங்க.